ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஞ்சய் நானும் vlogs சேனல். இன்றைக்கி நாங்கள் பெங்களூர் டிஃபன் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் குக்கிங் ஏரியா கூட பார்த்தீங்கன்னா வெளியவே வச்சுருந்தாங்க. பாருங்கள், டாடி காமிக்கிறாங்க. ஸோ நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா விசிபிளாகவே வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். முதல்ல பார்த்தீங்கன்னா மேலே, அதாவது அந்த செல்ஃப் சர்வீஸ் போர்டுக்கு மேலேயே வந்துட்டு மெனு கார்டு பார்த்தீங்கன்னா பக்கம் வச்சுருந்தாங்க. நான் வந்து அப்போ கொஞ்சம் மார்னிங் டைம்ன்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருந்தேன். நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணுறோன்னு சொல்லி அப்போ தான் ஆக்சுவலி வந்து நாங்கள் அங்கே உட்காந்தோம். அவங்க 2 பேரும் ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருந்தாங்க, அம்மாவும் என் மம்மியும். இதான் பார்த்தீங்கன்னா மெனு கார்டு எங்ககிட்ட கொடுத்தாங்க. மெனு கார்டில் ஆக்சுவலி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தோசை அண்ட் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ்லேயே இருந்துச்சு, ப்ரைஸ் ரேஞ்சிலேயே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெங்களூர் ஸ்பெஷல் மசாலா தோசை, அதுக்கப்புறமா கீ தோசை வந்திருக்கு. 2 தோசையுமே பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுலேயுமே வந்து இந்த கீ ரோஸ்ட் தோசையில் வந்துட்டு உங்களுக்கு வடை கூட வச்சு தராங்க. பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது. தோசையோட கலர் ப்ளஸ் அதோட சாஃப்ட்னஸ்ஸு, டெக்ஸ்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டாடி இப்போ சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க. டாடிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ரொம்பவே ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு அங்கே அந்த கடை. ஆம்பியன்ஸ் கூட ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது அந்த தோசை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலி. இது பார்த்தீங்கன்னா அத்தென்டிக் அந்த பெங்களூர் தோசை அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காராபாத் சொல்லியிருந்தோங்க. நான் ஆக்சுவலி அது ஒரு ரைஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து அது உப்புமா அந்த ஒரு கிச்சடி மாதிரி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேசரி ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. கேசரியில் இந்த லவங்கம் அது போட்டதுனால எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுமாதிரி வந்து அம்மாவுக்கு பெங்களூர் பிடிக்கும், இந்த மதுர் வடை சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாமே சாப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் அப்படியே டயர்டாகி உட்காந்துக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்ட டயர்ட்னஸில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்திருந்தோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி சூப்பராக பார்த்தீங்கன்னா டபராவில் வச்சு கொடுத்துருந்தாங்க. காஃபி நான் குடிக்க மாட்டேன், அதனால் டாடி குடிச்சு இப்போ சொல்லுவாங்க பாருங்கள். காஃபி குடிச்சிட்டு சூப்பராக இருந்தது. தோசை ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. காஃபி ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோசை ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அந்த நம்ம மைசூர் கர்நாடகா பெங்களூரில் சாப்பிட்ற தோசை வந்து அப்படியே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. காஃபியும் அவங்க சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல இருந்துச்சு. நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு ஒரு பை சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். ஆமாங்க கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு சூப்பராக ஒரு டாட்டா சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி அங்கேருந்து போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு கடையை பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தோம். அது என்னன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் வண்டியிலேருந்து செம்ம ஏரியாங்க ஆக்சுவலி. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஏரியாவே நல்லா பச்சை பசேருன்ட்டு இருந்துச்சு. ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு கடை ஒன்று பார்த்தோன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா வாவ் மோமோ, அதுதான் பார்த்தோம். ரொம்பவே சூப்பரான ஆம்பியன்ஸோட நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டதுனால அங்கே போய் எதுவும் வாங்கலை. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சஞ்சய் vlogs சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.